கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய அரவணைக்கும் கரம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் வசனம் 18 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். எந்த சமயத்திலும் நீங்கள் சகலவிதமான வேண்டுதலோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இன்பமோ துன்பமோ நஷ்டமோ லாபமோ மரணமோ வியாதியோ அது எந்த சமயமாக இருக்கட்டும், நாம் மன உறுதியோடு ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனசில் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா, ஏதோ இழப்பு வந்து விட்டால், ஒரு நஷ்டம் வந்து விட்டால் நம் ஆண்டவரை குறை சொல்கிறோம். பைபிள் படிக்க விருப்பமில்லை, ஜெபிக்க விருப்பமில்லை, ஏன் ஆண்டவர் விட்டே நாம் தூரமாய் சென்று விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் அப்படி அல்ல, அப்படி நாம் இருக்கக்கூடாது. எந்த சமயத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும். யோபுவை பாருங்கள், யோபுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். யோபுக்கு வந்த சோதனையா எனக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். சொத்து சுகம், அவனுடைய ஆடு மாடு எல்லாம் மாண்டு விட்டது. ஒன்றுமே இல்லை. நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள். நடு ரோட்டுக்கு வந்து விட்டான் யோபு. யோபுடைய குடும்பம் இருந்த இடம் தெரியவில்லை. ஆனாலும் வேதம் சொல்கிறது, யோபு தன் உதட்டினால் பாவம் செய்யவில்லை, அவன் ஆண்டு விட்டு தூரமாய் செல்லவில்லை, ஆண்டரை பிடித்து கொண்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்துக்கொள்ளட்டும். நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிருந்து வந்தேன், நிர்வாணியை நான் விட திரும்பேன் என்று சொன்னான் யோபு. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இது எப்படிப்பட்ட காலம்? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூலமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் ஒற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் நாம் பண்ண வேண்டிய காரியம், அது போராக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், வாதையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் எந்த சமயத்திலும் மன உறுதியோடு நாம் ஜெபிக்க வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும், தூங்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் விழித்திருக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கணும். வேதம் என்ன சொல்லுது அதன்படி நடக்கணும், அதன்படி வாழணும். மன உறுதியோடு ஜெபிக்கணும். அப்பொழுது நிச்சயமாய் நாம் காக்கப்படுவோம். ஜெபமே நம்மை காக்கும். ஜெபமே உயிர் மூச்சு. பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு சோதரம் அப்பா, அந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்நாளை வழிநடத்துங்க. வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இழப்பு இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், கடன் பாரம் இருக்கலாம், வியாதியின் பிடியில் வாழலாம். ஆண்டவரே, ஆனாலும் கலங்காதபடி ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மிடத்தில் ஜெபித்து விழித்து கொள்ள கிருபை தாரும் சாமி. மன உறுதியோடு ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய பிள்ளையுடைய எல்லா பாரங்களையும் சுமந்து கொடுங்க, விடுதலை கொடுங்க, காத்து கொள்ளுங்க, சமாதானத்தை கொடுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.